ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மதங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து சமண சமயம் பத்தி பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அன்அகாடமில போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அது போக ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கு. அதுல வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அதோட நோட்ஸை வந்து நான் அதுல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அதாவது இது வந்து நான் கொடுத்த நோட்ஸ்ல தான் இருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? அதாவது புத்த சமண மதங்கள் தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சடங்குகளை களையணும், ஜாதி ஏற்றுத்தாழ்வுகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்த சமயம் சமண சமயம்லாம் தொடங்குனதுக்கு காரணமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சமண சமயம் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுல தோன்றினது தான் இந்த சமண சமயமா சொல்லியிருக்கு. சமண சமயத்துக்கு இன்னொரு பெயர் என்னலான்னு பாத்தீங்கன்னா ஆருகதம், ஜைனம், நிகண்டவாதம், ஆசிவகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சமணர் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா துறவிகளை தான் சமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது துறவு அப்படிங்கிற பொருள் வந்து சமணம் அப்படிங்கிற பெயர்னாலதான் இந்த மதத்துக்கு வந்து சமண சமயம் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஜைனம் அப்படிங்கிற பெயர் எதுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கர்மங்களை வென்றவர், செய்த வினைகளை வென்றவர்கள், ஆதலால் வந்து அவங்களுக்கு வந்து ஜீனர் அப்படிங்கிற பெயர் வந்து அந்த ஜீனரை கடவுளா உடைய மதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜைன மதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆருகதம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சமண சமய கடவுளுக்கு வந்து அருகன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அந்த அருகனை வணங்கக்கூடியவங்களை தான் ஆருகதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமண கடவுள் வந்து பற்றற்றவர், அதனாலதான் அவரை வந்து நிற்கந்தர் அல்லது நிகண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிகண்டர் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா பற்றற்றவர்களை தான் நிகண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிகண்டவாதம் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சமண கடவுள் வந்து பற்றற்றவர், அதனாலதான் அவருக்கு வந்து நிகண்டர் அல்லது நிற்கந்தர் அப்படிங்கிற பெயர் உண்டு. இதனாலதான் சமண சமயத்துக்கு வந்து நிகண்டவாதம் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. அதே மாதிரி சமணத்தை தவிர இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே ஏகாந்தவாத மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சமணம் ஒன்றுதான் அநேகாந்தவாத மதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மத்த எல்லாமே ஏகாந்தவாதம், சமணம் ஒண்ணு மட்டும்தான் அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மதத்திற்கு வந்து அநேகாதவாதம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. சமண சமயத்துல கூறக்கூடிய பொருட்களாட்டு மொத்தம் 7 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவன், அசீவன், ஆற்றவம், சமுவரம், பந்தம், வீடு, நிர்ச்சவரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுல சீவன் அப்படிங்கிறத வந்து 3 இனமா பிரிச்சிருக்காங்க. அநாதி சித்தன், முத்தன், பௌத்தன் அப்படின்னு பிரிச்சிருக்கு. அநாதி சித்தன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அநாதிவாதம், அதான் அருக கடவுள். முத்தன் அப்படின்னா ஆசாபாசங்களை கடந்தவர்களை தான் முத்தன் அப்படின்னு சொல்லுவோம். பௌத்தர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசையில் கண்டுண்டவன், அததான் பௌத்தன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமண சமயத்தை பொறுத்தளவுல முக்தி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் கடந்து ஞானத்தோடு சேர்த்த 8 குணங்களையும் வாங்கி அவங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகாயத்தை நோக்கி போகக்கூடிய அந்த நிலையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தா வர்த்தமான மகாவீரர் தான். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஷபதேவர் அப்படின்னு சொல்றாங்க. ரிஷபதேவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் தீர்த்தங்கரர் வந்து இந்த ரிஷபதேவர் தான். முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ரிஷபதேவர் தான். இவர் வந்து சமண சமயத்தை தோற்றுவிட்டதா சொல்றாங்க. மொத்தம் 23வது தீர்த்தங்கரர் யாருன்னு கொடுத்திருக்காங்க பர்வசநாதர். நீங்க அவ்வளவு தீர்த்தங்கரையும் படிச்சுக்கோங்க. தீர்த்தங்கரர் அப்படின்னு யார சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய பிறவி பெருங்கடலை எல்லாம் கடந்த ஒரு ஞானியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவோம். சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா வர்த்தமான மகாவீரர். இவர் வந்து 24வது தீர்த்தங்கரர், சரிங்களா? இந்த மகாவீரர் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து வைசாலிக்கு அருகே இருக்கக்கூடிய குந்த கிராமத்துல வந்து கிமு 540ஆம் ஆண்டு வந்து இவர் பிறக்கிறாரு. இவங்களோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த்தர், அம்மா யாருன்னு பார்த்தா திரிசலா, மனைவி வந்து யசோதா, மகள் வந்து பிரியதர்ஷனா. இவர் வந்து தன்னுடைய 30 வயசுல வந்து துறவு பூண்டாரு. தன்னுடைய 42வது வயசுல வந்து கைவல்லிய நிலையாகிய ஆன்மீக அறிவு வந்து பெறுகிறாரு. அதாவது ஜீனர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஜீனர் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை வென்றவர், அததான் ஜீனர் அப்படின்னு அவர் எப்ப இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கிமு 467ல தன்னுடைய 72 வயசுல வந்து இறக்குறாரு. எங்க இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜகிரிக்கு அருகே இருக்கக்கூடிய பவபுரியில வந்து இறக்குறாரு. இவர் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இல்லாதவர். அதாவது மனிதன் இறந்த பிறகு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒளியை தான் அவர் வந்து கடவுளா போதிக்கக்கூடியவர். அதே மாதிரி மறுபிறவி வந்து உண்டு, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மறுபிறவி உண்டு அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை உடையவர் தான் இந்த மகாவீரர். போதனைகள் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திருரத்தினங்கள் அப்படின்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. இந்த 3ஐயும் சொல்றதுதான் திருரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
அகிம்சை நெறிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தவர் வந்து இந்த மகாவீரர் தான். அது சீடர்களுக்கு வந்து 5 கொள்கைகளை வந்து போதிச்சாரு. அது என்ன கொள்கைலான்னு பாருங்க. அகிம்சை, சத்தியம், அஸ்தயம், தியாகம், பிரம்மச்சாரியம். அகிம்சை அப்படின்னா மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது. சத்தியம் அப்படின்னா உண்மையை மட்டும் பேசுறது. அஸ்தயம் அப்படின்னா திருடாம இருக்கிறது. தியாகம் அப்படின்னா செல்வத்தை எல்லாத்தையுமே துரத்தல். பிரம்மச்சாரியம் அப்படின்னா தூய வாழ்க்கை, அதாவது திருமணம்லாம் பண்ணாம இருக்கிறது. கர்மா என்ற தத்துவத்தை, கர்மா அப்படின்னா தெரியும்ல வினைகள் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து சமயத்துல கூறக்கூடிய பாவங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா 13 சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது நெட்ல இருக்கு, நீங்க பாருங்க சரிங்களா. அதே மாதிரி சமண சமயத்துடைய உயர்ந்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேலான அறிவை பெறுதல் தான் இந்த சமண சமயத்துடைய முக்கியமான நோக்கம். இந்த சமண சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லுவோம். திகம்பரர் அப்படின்னா ஆடைகளை துறந்தவர்கள், அதாவது ஆகாயத்தை ஆடையாக அணிந்தவர்கள் தான் இந்த திகம்பரர். ஸ்வேதாம்பரர் அப்படின்னா வெள்ளை ஆடைகள் அணிந்தவர்களை தான் ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரகிருத அப்படிங்கிற மொழியில தான் தன்னுடைய கொள்கையை வந்து பரப்புறாரு. சமண சமயத்தை ஆதரித்த மன்னர்கள் யாரெல்லாம் கேட்பாங்க. பிம்பிசாரர், அஜாதசத்ரு, கூன்பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்மன், கலிங்க மன்னன் காரவேலன், சந்திரகுப்த மௌரியார், களப்பிரார்கள். சரிங்களா. இந்த சமண சமய நூல்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணியும் நன்னூலும். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் வந்து திருத்தக்க தேவர், நன்னூலை இயற்றியவர் வந்து பவனந்தி முனிவர். இந்த திருவள்ளுவர் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்னு கேட்டா சமண சமயத்தை சார்ந்தவர் தான். அதே மாதிரி குஜராத்துடைய வரலாறை வந்து யோக சூத்திரம் அப்படின்னு நூல்கள்ல வந்து எழுதியவர் வந்து இந்த சமண சமயத்தை சேர்ந்த ஹேமசந்திரர் அப்படிங்கிறவர். சமண சமய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அபுமலையில காணப்படக்கூடிய தில்வாரா கோவிலையும், கஜுராஹோ கோவில், சித்தூர், ரான்கபூர் கோவில் எல்லாமே சமண சமய விஷயங்களை சொல்லக்கூடிய கோவில்களா தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சமணர்களின் சிற்ப வேலைப்பாடுகள் வந்து காணப்படும் இடங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. உதயகிரி, கதுகும்பா, எல்லோரா, கிர்னார் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இந்த சமண சமய சிற்பங்கள் வந்து இருக்குதான். அதே மாதிரி மைசூருக்கு அருகே இருக்கக்கூடிய சரவணபெலகொலா அப்படிங்கிற இடத்துலயும் கோமாதீஸ்வரர் சிலை வந்து சமணர்களின் சின்னமா தான் விளங்குது. சமணர்களின் சின்னமா விளங்கக்கூடிய சிலை என்னதுன்னு கேட்டு 4 ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. சோ கோமாதீஸ்வரர் சிலை. சரிங்களா. முதல் சமண சமய அவை வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிமு 300வது வருஷத்துல வந்து பாடாலிபுத்திரத்துல வச்சுதான் நடந்துச்சு. அதாவது மகாவீரருடைய கோட்பாடுகளை வந்து 12 அங்கங்களா பிரிச்சது வந்து அந்த முதல் சமண சமயம் நடைபெற்றதுலதான். அதே மாதிரி 2வது மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிபி 512ஆம் ஆண்டுல வந்து வள்ளிபியல் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இந்த சமண சமய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிவித்த கொல்லாமை எனும் கொள்கையை கொண்டு வந்ததுதான் இந்த சமண சமய வீழ்ச்சிக்கு முதல் காரணமா இருந்துச்சு. சமண சமயத்தை மட்டும்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதனாலதான் இந்த சமயத்துக்கு இந்த சமயத்துக்கு வந்து அநேகாந்தவாதம் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு படிச்சோம் அப்படின்னா. அப்போ அநேகாந்தவாத கோட்பாடு பற்றி விளக்குவது வந்து இந்த மகாவீரருடைய சமண சமய கொள்கை தான். அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்றது வந்து பல்நிலை கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாந்தவாதம் அப்படின்னா ஒரு நிலை கோட்பாடு. சமண முனிவர்கள் வந்து எப்படியெல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி உள்ள விதிகளை கொண்ட நூல்கள் வந்து என்னதுன்னு கேட்டா 6 செய்ய சூற்றங்கள் அப்படிங்கிற ஒரு நூல், 6 செய்ய சூட்டங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. சூட்டங்கள் வந்து நிறைய உண்டு. அதே மாதிரி எப்படி வாழ்க்கை முறைகளை வந்து வாழணும் அப்படிங்கிற மூல தத்துவங்கள் அடங்கக்கூடிய நூல் வந்து எதுல வரும்னு பாத்தீங்கன்னா 4வது மூல சூட்டங்கள்ல வரும். அதாவது சமண மதத்துடைய வேறு பெயர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அருக மதம், நிகண்ட மதம், அநேகாந்தவாதம், சியாத்வாத மதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படித்தானே. அதாவது 23 தீர்த்தங்காரரான பார்ஸ்வநாதரை பின்பற்றியவர்கள் வந்து யாருன்னு கேட்டா ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்த்தங்காரர்கள் வந்து ஒவ்வொரு பேரும் உண்டு. இதை கொண்டு வந்தது வந்து 24வது தீர்த்தங்காரர் தான் இதை கொண்டு வந்தாரு. 24வது தீர்த்தங்காரரான வார்த்தமானரை பின்பற்றக்கூடியவர்களை வந்து திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்த மகாவீரர் வந்து 24வது தீர்த்தங்காரர். சரிங்களா. அந்த வர்த்தமான மகாவீரரை வந்து உண்மை அறிய பெற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஜுபாலிகா. ஒவ்வொரு தீர்த்தங்காரங்களை ஏற்றக்கூடியவங்களும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க. அதே மாதிரி மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் உண்டு. அந்த 24 தீர்த்தங்காரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஜுவிக்ரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்து வச்சுக்கோங்க. 23 ஸ்வேதாம்பரர்கள் சொல்லுவோம், 24 திகம்பரர்கள்னு சொல்லுவோம், 24 ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை வந்து அஜுவிக்ரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஜுவிக்ரர்கள் பின்பற்றக்கூடிய சமண சமய கருத்துக்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மறுபிறப்பு, அதாவது நம்ம இறந்த பிறகு நமக்கு மறுபிறப்பு உண்டு, கரும வினைக்கு தான் இவங்க வந்து முக்கியமான கருத்தா சொல்லியிருக்காங்க. கலர் போல்டா கொடுத்திருக்காங்கல்ல, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி வாய் வழியாக பின்பற்றப்பட்ட சமண சமய அறிவுரைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா வாலி நாட்டு துருவசேனர் அப்படிங்கிறவரு. துருவசேனரும் பத்ரபாகவும் தொகுத்த நெறிகள் என்னெல்லாம் கேட்பாங்க 16 பர்வாங்கங்கள் அப்படிங்கிறதுதான். பாடாலிபுத்திரத்துலதான் முதல் சமண சமய மாநாடு வந்து கூடிச்சு. அதை கொண்டு வந்தவர் வந்து லபத்ரா அப்படிங்கிறவரு.
அதாவது முதல் சமண மாநாட்டுல வந்து தொகுக்கப்பட்டவை என்னெல்லாம் பார்த்தோம், 12 அங்கங்கள். ஆல்ரெடி பார்த்தோம்ல, 12 அங்கங்களா பிரிச்சதுதான் முதல் சமய மாநாட்டுல நடந்தது. அதே மாதிரி ரெண்டாவது சமண மாநாட்டில வந்து உப அங்கங்கள், அதாவது அதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே 12 உப அங்கங்களாட்டு கிபி 5ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்தாங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டுல சமண வேத ஆகமங்களை திருத்தியவர் யாருன்னு கேட்டா கேமசந்திரர் அப்படிங்கிறவர் தான். இந்த சமண சமய நூல்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, நிறைய இருக்கு, பாத்துக்கோங்க. சீவக சிந்தாமணி, வளையாபதி, சிலப்பதிகாரம், மேருமந்திர புராணம், நரிவிருத்தம், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, நேமநாதம், நன்னூல், அகப்பொருள் விளக்கம், தமிழ் நிகண்டு, சூடாமணி நிகண்டு, நெல்லிலக்க வாய்ப்பாடு, சிறுகுழி வாய்ப்பாடு. இதோட ஒரு நூலுடைய பெயர் கொடுத்துட்டு இது வந்து எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். ரிஷபதேவர் இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா காளைய சொல்லியிருக்காங்க. பர்சவநாதர் வந்து நாகம், மகாவீரர் வந்து சிங்கம். சரிங்களா? இந்த இனி புத்த சமயம், உலகாயுதம், சாங்கியம், மீமாம்சம் அப்படிங்கிற 4 மதங்கள் இருக்கு. அது எல்லாமே சின்னதா தான் வரும். நம்ம இதனோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அந்த நோட்ஸ் எடுத்து படிங்க. வீடியோ கிளியரா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அப்படின்னா நீங்க அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். இப்படி படிச்சீங்க அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும். நம்மளாட்டே அந்த நோட்ஸ் எடுத்து படிப்போம் அப்படின்னா படிக்க மாட்டோம். ஸோ இப்படி யாராவது சொன்னா அப்படின்னா நம்ம படிப்போம். ஸோ வந்து எனக்கும் அந்த மாதிரி தான் ஆசை, யாராவது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.